அதிமுக முன்னாள் நிர்வாகி மருது அழகுராஜ் திமுகவில் இணைந்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் முன்னிலையில் அவர் திமுகவில் இணைந்தார். அவருக்கு திமுக உறுப்பினர் அட்டையை ஸ்டாலின் வழங்கினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மருது அழகுராஜ், எம்ஜிஆர் கொடுத்த உரிமையை பழனிசாமி பறிப்பதாக கூறினார். மேலும் கட்சியையும் அவர் அபகரித்துவிட்டார் என்பதால் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்ததாக குறிப்பிட்டார். வீராணம் ஏரிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக என்எல்சி நிலக்கரி சுரங்கம் உள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி அச்சம் தெரிவித்தார். தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தின் போது சிதம்பரத்திற்கு அருகே வீராணத்தில் பேசிய அவர், வீராணத்தில் நிலக்கரி சுரங்கம் அமைக்க என்எல்சி திட்டமிட்டிருப்பதாக கூறினார். வீராணம் ஏரியை சுற்றி விளைநிலங்களில் நிலக்கரி சுரங்கங்கள் அமைக்கப்படும் சூழல் உள்ளதாக எச்சரித்தார். இதனால் நாம் வாழ்ந்த வீடு, விவசாய நிலம் ஆகியவற்றை இழக்க நேரிடும் என்றும் அன்புமணி கூறினார். வீராணம் நிலக்கரி சுரங்கம் என்ன தெரியுமா? வீராண ஏரி சுத்தி உள்ள நம்முடைய முப்போகம் விளைகின்ற அந்த பொன்னான மண்ணை நிலக்கரி என்எல்சி நிலக்கரி சுரங்கத்துக்கு தமிழ்நாடு அரசு கொடுத்து அவன் இங்க வந்து அந்த மண்ணெல்லாம் மேலெல்லாம் எடுத்து இதுக்கு கீழே இருக்கிற நிலக்கரியை எடுத்து கரண்ட் தயாரிக்கிறதுக்கு அவன் என்எல்சி திட்டமிட்டு இருக்கிறான். இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட 25% கூடுதல் வரியை அமெரிக்கா நீக்க வாய்ப்புள்ளதாகவும் பதில் வரி 10 முதல் 15% குறைக்கப்படக்கூடும் என்றும் தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் கூறியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்காவுடனான வரி சர்ச்சைகள் இன்னும் 8 முதல் 10 வாரங்களில் முடிவுக்கு வரக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். அமெரிக்கா இந்தியா வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ள நிலையில் பொருளாதார ஆலோசகரின் கருத்து வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியா இடையேயான புதிய பாதுகாப்பு ஒப்பந்தம் இந்தியாவின் பாதுகாப்பு நலன்களுக்கு பின்னடைவு என காங்கிரஸ் கட்சி கவலை தெரிவித்துள்ளது. இது பிரதமர் நரேந்திர மோடியின் வெளியுறவுக் கொள்கையின் தோல்வி என்றும் கூறியுள்ளது. இந்த ஒப்பந்தம் குறித்து காங்கிரஸ் எம்பி ஜெய்ராம் ரமேஷ் தனது எக்ஸ் பக்கத்தில் கடும் விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். இந்த விவகாரத்தில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் தாக்கங்கள் குறித்து ஆய்வு செய்யப்படும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால், தேச நலனை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக தெரிவித்தார். மேலும் பிராந்திய மற்றும் உலகளாவிய பாதுகாப்பு உறுதித்தன்மை குறித்தும் இந்தியா கவனத்தில் கொள்ளும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பன்னீர்செல்வம், தினகரன் இணைவது குறித்து தலைவர்கள் சேர்ந்து முடிவெடுப்பார்கள் என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விரைவில் தினகரனை சந்தித்து பேச உள்ளதாகவும் கூறினார். பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்களுடைய நலனுக்காக ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மறைந்த பிறகு இந்த இயக்கம் சின்னாபின்னமாக கூடாது, யாரும் கூட கபலீகரம் செய்யக்கூடாது என்பதற்காக இருந்தார்கள் என்பது இன்னைக்கு சரித்திரத்தில் அந்த கட்சியை சார்ந்த இன்னைக்கு பொதுச் செயலராக இருக்கிறவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நான் அதை வரவேற்கிறேன். தமிழகத்தில் என்டிஏவினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பார்கள். அப்படிங்கும் பொழுது எங்களுடைய ஒற்றை நோக்கம் கடினமாக உழைத்து நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கின் அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பாடுபடுவார்கள். ஏன்னா வாக்கு நம்ம கொடுத்திருக்கோம், எங்களுடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு வர்றோம். நானும் ஒரு நாட்கள் அண்ணன் டிடிவி அவர்களை நேரில் சந்திப்பதாக இருக்கின்றேன், ஒரு நட்பின் அடிப்படையில். ஆனால் அண்ணன் டிடிவி அவங்ககிட்ட மறுபடியும் நான் வலியுறுத்துவதாக இருக்கின்றேன் தமிழகத்தினுடைய நலனுக்காக. அதனால் அண்ணன் நேரில் பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட பேசும்பொழுது மறுபடியும் நான் பேசுறேன். திமுக மீதான எதிர்ப்பை தாவேக தலைவர் விஜய் தீவிரமாக காட்ட வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நோ ரீஎன்ட்ரி ஃபார் டிஎம்கே எனவும் கூறியுள்ளார். இது நடக்கிறது சட்டமன்ற தேர்தல் இல்லையா, நடக்கிறது அசம்பிளிக்கான தேர்தல். மாற்றம் எங்க வர வேண்டும்னா திமுகவில் தான் மாற்றம் வரணும். அதாவது தம்பி விஜய் இப்போ ஏதோ பேச்சுக்கு நம்ம திமுக மட்டும் சொன்னா நம்மளை யாரான்னு ஏதாவது நினைச்சுக்குவாங்க. அதனால கொஞ்சம் எதுக்கு பிஜேபி இழுத்துக்கலாம உங்களோட எதிர்ப்பை திமுகவில் தீவிரவாக காமிக்க வேண்டும்ன்றது எனது கருத்து. நீங்க எவ்வளவு 30 விழா போடுங்க, 40 விழா போடுங்க,
எத்தனை விழா போட்டாலும் இனிமேல் உங்களுக்கு வெளியேற்றம் தான். எங்களை யாரும் வெளியேற்ற முடியாது. நோ என்ட்ரி ஃபார் பிஜேபி அப்படின்னு, நோ ரீ என்ட்ரி ஃபார் டிஎம்கே. அதான் என்னால தெளிவா சொல்ல முடியும். இமாச்சல பிரதேசத்தின் மணிகர்ன் பகுதியில் ஏற்பட்ட திடீர் நிலச்சரிவில் பல வாகனங்கள் சிக்கிக் கொண்டன. மணிகர்ன் புன்சார் நெடுஞ்சாலையில் மலைப்பகுதியிலிருந்து பாறைகளும் மண்ணும் சரிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மீட்புக் குழுவினர் விரைந்து வந்து இடிபாடுகளை அகற்றி போக்குவரத்தை மீண்டும் சீரமைத்தனர். இந்த நிலச்சரிவு காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கனமழை காரணமாக ஹிமாச்சலில் தொடர் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உத்தராகண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவின் போது பாஜக எம்பி அனில் பலூனி நூலிழையில் உயிர் தப்பினார். ருத்ரபிரயாக் மற்றும் ஸ்ரீநகர் இடையிலான தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டது. அப்போது மலை உச்சியிலிருந்து பெரிய பாறைகள் உருண்டு பலூனியின் வாகனத்திற்கு அருகே வந்து விழுந்தன. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட அவர் தனது பாதுகாவலர்களுடன் வாகனத்திலிருந்து வேகமாக இறங்கி பாதுகாப்பான இடத்திற்கு ஓடிச் சென்று உயிர் தப்பினார். வெறிநாய்க்கடி உயிர்கொல்லி நோயாக இருந்தாலும் கூட இன்னமும் அது குறித்த போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள் மக்கள். நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனே செய்ய வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. நாய் கடித்தவுடன் சிறிதும் தாமதிக்காமல் கடித்த பகுதியை சோப்பு மற்றும் சுத்தமான ஓடும் நீரில் குறைந்தது 10 முதல் 15 நிமிடங்களுக்கு நன்றாக கழுவ வேண்டும். இது கிருமிகள் பரவுவதை தடுக்கும். ஆல்கஹால் அல்லது வீட்டில் இருக்கும் கிருமி நாசினியை பயன்படுத்தி நாய் கடித்த இடத்தை நன்றாக துடைக்க வேண்டியதும் அவசியம். இவையெல்லாம் வெறும் முதலுதவி மட்டும்தான். காயத்தை சுத்தம் செய்த கையோடு அருகில் இருக்கும் அரசு அல்லது தனியார் மருத்துவமனைக்கு சென்று ரேபீஸ் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். காயம் ஆறிவிட்டது, வலி இல்லை என்பதற்காக எல்லாம் சரியாகிவிட்டது என்று அலட்சியம் காட்டக்கூடாது. நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டோர் ரேபீஸ் தடுப்பூசியின் அனைத்து தவணைகளையும் தவறாமல் செலுத்திக் கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டும் நாய்க்கடித்த காயம் மீது எண்ணெய், மை, மிளகாய், சுண்ணாம்பு உள்ளிட்ட எந்த பொருளையும் தடவக்கூடாது. நாய்க்கடிக்கு கை மருத்துவமோ மூடநம்பிக்கை சடங்குகளோ எந்த பலனையும் தராது. நாய்க்கடித்த உடனே அலட்சியப்படுத்தாமல் மருத்துவரை அணுக வேண்டும் என்று மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறையும் சுட்டிக்காட்டியிருக்கிறது. வருமுன் காக்கும் நடவடிக்கையாக வீட்டில் வளர்க்கும் நாய்களுக்கு முறையாக தடுப்பூசி போடுவதும், வீட்டு நாய்களோ தெரு நாய்களோ நம்மை கடிக்காமல் தற்காத்துக் கொள்வதும் மிக அவசியம். அனைத்து மதங்களையும் உயர்வாக மதிப்பதாக இந்திய தலைமை நீதிபதி BR கவாய் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ஜாவேரி பகுதியில் உள்ள பழமையான கோவிலில் விஷ்ணு சிலை சேதமடைந்த நிலையில் அதை சீர் செய்ய அரசுக்கு உத்தரவிடுமாறு பொதுநல மனு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதை தள்ளுபடி செய்த தலைமை நீதிபதி BR கவாய், இது முற்றிலும் விளம்பர நோக்கிலான மனு என்றும் இவ்விவகாரத்தில் ஏதாவது செய்யுமாறு அந்த இறைவனிடமே வேண்டிக் கொள்ளுமாறும் கூறியிருந்தார். இது சமூக தளங்களில் பெரும் விவாத பொருளான நிலையில் நீதிபதியின் விளக்கம் வெளியாகியுள்ளது. மாருதி சுசுகி கார்கள் விலை வரும் 22ஆம் தேதி முதல் குறைய உள்ளது. GST வரி குறைக்கப்பட்டதால் 46,400 ரூபாயிலிருந்து 1,29,600 ரூபாய் வரை கார்கள் விலையை குறைக்க உள்ளதாக மாருதி சுசுகி தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தற்போது 1000 பேருக்கு 34 பேரிடம் மட்டுமே கார் உள்ளதாகவும், விலை குறைப்பின் பலனாக அதிகம் பேர் கார் வாங்கும் நிலை ஏற்படும் என்றும் மாருதி நிறுவனம் கூறியுள்ளது. முன்னதாக டாடா, மஹிந்திரா, ரெனால்ட் உள்ளிட்ட நிறுவனங்களும் விலை குறைப்பை அறிவித்திருந்தன. மைக்ரோசாப்ட் நிறுவனம் விண்டோஸ் 10 இயங்குதளத்திற்கான தொழில்நுட்ப உதவியை வரும் அக்டோபர் 14ஆம் தேதியுடன் நிறுத்த உள்ளதாக அறிவித்துள்ளது.
அதன் பிறகு விண்டோஸ் 10 கணினிகளுக்கு மைக்ரோசாப்டிடமிருந்து பாதுகாப்பு புதுப்பிப்புகள் மற்றும் தொழில்நுட்ப உதவி கிடைக்காது. விண்டோஸ் 10 இயங்குதளம் உள்ள கணினிகள் தொடர்ந்து இயங்கினாலும் வைரஸ் தாக்குதல்களுக்கு அதிக வாய்ப்புள்ளது என்றும், எனவே பயனர்கள் விண்டோஸ் 11க்கு கணினியை மேம்படுத்துமாறும் மைக்ரோசாப்ட் பரிந்துரைத்துள்ளது. நேபாள நாட்டின் பிரதமர் சுஷிலா கார்கியுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக உரையாடியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் பிரதமர் மோடி வெளியிட்ட பதிவில், நேபாளத்தில் வன்முறைகளின் போது உயிரிழந்த மக்களுக்காக தனது இரங்கலை நேபாள பிரதமரிடம் தெரிவித்துக் கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். நேபாளத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மீண்டும் மீட்டெடுக்க எடுக்கப்படும் அனைத்து நடவடிக்கைகளும் இந்தியா ஆதரவாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான சந்திப்பு பேசுபொருளான நிலையில் அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தில் அமித்ஷாவின் தலையீடு இல்லை என அக்கட்சியின் பொதுச் செயலர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை தொடரும் என அக்கட்சியின் பொதுச் செயலர் பழனிசாமி உறுதியளித்துள்ளார். சேலம் மாவட்டம் வலசையூரில் நடைபெற்ற விழாவில் பேசிய அவர் மக்களை ஏமாற்றி திமுக ஆட்சிக்கு வந்திருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். அதிமுக தேர்தல் அறிக்கையிலே தெளிவா குறிப்பிட்டிருக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் மாதந்தோறும் 1500 ரூபாய் கொடுக்கணும். 1000 ரூபாய் தரணாங்க, 1500 எல்லா குடும்பத்தையும் தருவதா சொன்னோம். தொடர்ந்து பொய்ய பேசி கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு 28 மாசம் கொடுக்கல, மீதி 38 மாசம் தான் உங்களுக்கு கிடைச்சது. இப்போ 53 மாசம் 30 லட்சம் பேர் கிடைக்கல, 7 மாசம் தான் கிடைக்குது. யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை, யாரும் இந்த உரிமை தொகையை நிறுத்த முடியாது. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு யாருக்கெல்லாம் இப்பொழுது இந்த உரிமை தொகை கிடைத்திருக்கிறதோ அவர்களுக்கும் வழங்கப்படும், கிடைக்காதவர்களுக்கும் அதிமுக ஆட்சியிலே கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அண்ணா உயிரோடு இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சி கொடுத்திருப்பார் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். அண்ணாவின் ஆட்சியில் குறை சொல்ல எதுவும் இல்லை என்றும் பிற்பாடே எல்லாமே மாறியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணா அவர்களை நாங்க ஏன் தொடாம இருக்கோம்னா, அவர் போராடி 47 கட்சி ஆரம்பிச்சு 67 இப்ப ஆட்சி 49 ஆரம்பிச்சு 67 1.5 ஆண்டுகள் தான் இருக்குது. ஒருவேளை அவர் 5 ஆண்டுகள் ஆட்சியை முழுமையா பண்ணியிருந்தா நல்ல ஆட்சி கொடுத்து நிறைவு செஞ்சு தொடங்கி இருக்கலாம். ஒரு கெடுவாய்ப்பா அவர் 1.5 ஆண்டுகளை இறந்துறாரு. அவருடைய ஆட்சியில குறை சொல்ல முடியாது. பாலிவுட் படத்தில் நடிக்க ஹாலிவுட் நடிகை சிட்னி ஸ்வீனிக்கு ஒரு பாலிவுட் படத்துக்கு 530 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டுள்ளதாக அமெரிக்காவிலிருந்து வெளியாகும் தி சன் பத்திரிகை தெரிவிக்கிறது. இந்தியாவில் மிக அதிக செலவில் தயாரிக்கப்படும் படமாக இது இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த படத்தில் சிட்னி ஓர் இந்திய நட்சத்திரத்துடன் காதலில் விழும் இளம் அமெரிக்க நட்சத்திரமாக நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடக்கிறது. படத்தில் நடிப்பதற்கு 415 கோடி ரூபாயும், படத்துடன் விளம்பர ஒப்பந்தங்களுக்கு 115 கோடி ரூபாயும் சிட்னிக்கு ஊதியமாக வழங்கப்பட உள்ளது. நவராத்திரி பண்டிகை சில நாட்களில் தொடங்க உள்ள நிலையில் வங்கதேசத்திலிருந்து ஹில்சா மீன்கள் மேற்கு வங்காளம் வந்து சேர்ந்துள்ளன. சுவை மிகுந்த இவ்வகை மீன்கள் வங்கதேசத்தில் அதிகம் கிடைக்கும் நிலையில் பண்டிகை காலத்தில் இவற்றின் தேவை வெகுவாக அதிகரிக்கும். ஆனால் தற்போது இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக தடைகள் இருந்தாலும் ஹில்சா மீன்களை மட்டும் குறிப்பிட்ட காலத்துக்கு ஏற்றுமதி செய்ய அனுமதிக்க வங்கதேசம் ஒப்புக்கொண்டுள்ளது. இதன்படி 1200 டன் மீன்களுக்கு ஒப்புதல் தரப்பட்டிருக்கும் நிலையில் அதன் முதல் தவணை வந்து சேர்ந்தது. வரும் 5ஆம் தேதி வரை ஹில்சா மீன்கள் வரும். துர்கா பூஜையின் போது மீன்கள் இறைச்சி உணவை படையில் இடுவதும் அதை உண்பதும் வங்காளிகளின் கலாச்சாரங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது. குறிப்பாக துர்கா பூஜையின் இறுதி நாளான விஜயதசமியின் போது மீன் படையிலிட்டு கடவுளை வழியனுப்பி வைப்பதும், அப்போதுதான் அந்த மீன் அடுத்த ஆண்டு கிடைக்கும் என்பதும் வங்காளிகளின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் பிட்காயினை கையில் வைத்திருப்பது போன்ற 12 அடி உயர சிலை ஒன்று அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் உள்ள கேபிட்டல் கட்டடத்திற்கு வெளியே நிறுவப்பட்டுள்ளது.
டிரம்பின் கிரிப்டோ கரன்சி ஆதரவு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலை திறக்கப்பட்ட அதே நேரத்தில் அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதங்களை குறைப்பதாக அறிவித்தது. இது கிரிப்டோ கரன்சி மற்றும் நிதிச் சந்தைகளில் புதிய விவாதங்களை விரிவாக்கியுள்ளது. தான்சானிய சரக்கு கப்பல் ஒன்று துருக்கியின் கெஃப்கென் பகுதியில் தரை தட்டி நின்றது. அதிவேகமாக வீசிய காற்று மற்றும் உயர்த்தெழுந்த சீரற்ற அலைகளின் காரணமாக கப்பல் கரை தட்டி நின்றதாக கூறப்படுகிறது. ராபிட் என பெயரிடப்பட்ட 81 மீட்டர் நீளமுள்ள இச்சரக்கு கப்பலில் இருந்த 7 பணியாளர்களும் ஹெலிகாப்டர் உதவியோடு பத்திரமாக மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புகழ்பெற்ற எழுத்தாளர் அருந்ததி ராய் எழுதிய ஆசாதி என்ற புதிய புத்தகத்தின் அட்டைப்படம் தொடர்பாக கேரள உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. புத்தகத்தின் அட்டையில் அருந்ததி ராய் புகைப்பிடிப்பது போன்ற படம் இடம்பெற்றுள்ளது. இது இளைஞர்களை புகைப்பிடிக்க தூண்டும் வகையில் உள்ளதாக மனுதாரர் MP கோபகுமார் தெரிவித்துள்ளார். சிகரெட் மற்றும் பிற புகையிலை பொருட்கள் சட்டம் 2003 மீறும் வகையில் உள்ள இப்படத்தை தடை செய்யவும் அவர் கோரியுள்ளார். சண்டிகரில் உள்ள ரத்தன் தில்லான் என்ற நபர் தனது நண்பரின் ஃபெராரி கார் எத்தனால் கலந்த பெட்ரோல் ஊற்றியதால் பழுதடைந்து விட்டதாக புகார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரியை டாக் செய்து எக்ஸ் தளத்தில் ரத்தன் தில்லான் பதிவிட்டுள்ளார். E20 பெட்ரோலால் விலை மதிப்பு மிகுந்த வாகனங்கள் பாதிக்கப்படுகின்றன என்றும் இதுகுறித்து யாரும் அதிகம் பேசுவதில்லை என்றும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் ஈரப்பதத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டிருப்பதால் இன்ஜினுக்குள் கோளாறு ஏற்படுவதாகவும் அவர் விளக்கியுள்ளார். திருநின்றவூரில் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள மழைநீரை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அருகே திருநின்றவூரில் மழைநீர் வடியாமல் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். அன்னை இந்திரா நகரில் உள்ள ஸ்ரீனிவாசா நகர் விரிவு, ஹிம்மத் நகர், LIC நகர், அன்னை இந்திரா அனெக்ஸ் பகுதியில் வீடுகளைச் சுற்றி மழைநீர் தேங்கியிருக்கிறது. மழைநீர் வடியாததால் பள்ளி, கல்லூரி மற்றும் பணிக்கு செல்வோர் வீட்டை விட்டு வெளியே சென்று வர இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து திருநின்றவூர் நகராட்சி நிர்வாகத்திடம் கேட்டபோது தண்ணீரை வெளியேற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இங்கே ஒரு 2500 குடும்பம் இருக்கு. அதில் ஒரு பள்ளமான பகுதியில் இருக்கிறவங்க ஒரு 1500 பேர். 1500 பேர் நைட்டு பெஞ்ச மழையில் அவ்வளோ பேரும் பாதிக்கப்பட்டிருக்கோம். தண்ணி எங்கேயும் வெளியே போகவே இல்லை. வெளியே போகிறதுக்கு காரணம் கல்வெட்டு கிடையாது. அந்த கல்வெட்டு கிடையாது, ப்ராப்பர் வடிகால் கிடையாது. எல்லா தண்ணியும் போய் தேங்கி நிற்கிது. வெளியே போகிறதுக்கு வழி கிடையாது. கர்நாடகாவில் வாக்காளர் பட்டியலில் இருந்து 6000 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டதாக குற்றஞ்சாட்டியுள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் வாக்கு திருடர்களை பாதுகாப்பதாக விமர்சித்துள்ளார். So someone ran an automated program that ensured the first voter of the booth was the active. ये है इनकी detailed list. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி, கர்நாடகாவில் ஆலந்த் தொகுதியில் 6000த்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாகவும் இது பற்றி தேர்தல் ஆணையம் ஒரு வாரத்தில் விளக்கம் தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். எந்த கணினியிலிருந்து வாக்காளர்கள் நீக்க ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன என்பதற்கான IP முகவரியை தேர்தல் ஆணையம் வழங்கவில்லை என்றும் இது தெரிந்தால் மோசடி செய்தவர்கள் விவரம் தெரிந்துவிடும் என்பதுதான் காரணம் என்றும் ராகுல் குறிப்பிட்டார். Serial number 1, serial number 1, serial number 1, serial number 1. Serial number 1 means that this is the first person whose name, this is the first name in the booth. So a software is picking up the first name in the booth and using it. So someone ran an automated program that ensured the first voter of the booth was the applicant. That same person, and we are pretty certain that this was done in a centralized manner and it was done at scale. டெல்லியில் அமர்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர்களின் விவரங்கள் அவர்களுக்கே தெரியாமல் அளிக்கப்படுகிறது என்றும் புகார் கூறிய ராகுல் காந்தி, வாக்கு திருட்டு விவகாரத்தில் தாம் வெளியிடப் போவதாக கூறிய ஹைட்ரஜன் குண்டு இது அல்ல என்றும் விளக்கமளித்தார். Some force, some group of people has been systematically targeting millions of voters
for deletion across India. இந்நிலையில் வாக்கு திருடர்களை தாங்கள் பாதுகாப்பதாக ராகுல் காந்தி கூறிய குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. ஆன்லைன் மூலமாக வாக்காளர் பெயர்கள் நீக்கப்பட்டதாக கூறுவது அடிப்படை ஆதாரமற்றது என்றும் இதை தவறான புரிதலுடன் ராகுல் காந்தி கூறியிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட நபரின் விளக்கத்தை பெறாமல் அவருடைய பெயர் பட்டியலிலிருந்து நீக்கப்படாது என்றும் தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. வாக்கு திருட்டு என்கிற பெயரில் பொய்யான பரப்புரையை ராகுல் காந்தி மேற்கொண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் மாநிலம் ரோஹ்தாஸ் பகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், ராகுல் காந்தி யாத்திரையின் உண்மையான நோக்கம் வாக்கு திருட்டு அல்ல, வங்கதேசத்தில் இருந்து வரும் ஊடுருவல்காரர்களுக்கு வாக்குரிமை அளிப்பதுதான் என்று தெரிவித்துள்ளார். வாக்கு வங்கி ஊடுருவல்காரர்களுக்காகவே ராகுல் காந்தி யாத்திரை மேற்கொள்வதாகவும் அமித்ஷா சாடியுள்ளார். சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனியைச் சேர்ந்த ராமகிருஷ்ணா ரெட்டி ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருவதுடன் இசைக்கல்லூரி நடத்தி வருகிறார். இந்நிலையில் ராமகிருஷ்ண ரெட்டிக்கு தொடர்புடைய நிறுவனங்கள் பல்வேறு மோசடி மற்றும் சட்ட விரோத பண பரிமாற்றங்களில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் ராமகிருஷ்ண ரெட்டியின் வீடு, அலுவலகம் மற்றும் அவருக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். ராமகிருஷ்ண ரெட்டி, அவரது மனைவி ரஜினி ரெட்டி ஆகியோர் வங்கி பணம் 200 கோடி ரூபாயை மோசடி செய்த விவகாரத்தில் சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. ஏற்கனவே 2017ஆம் ஆண்டு ராமகிருஷ்ண ரெட்டி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய நிலையில் தற்போது மீண்டும் சோதனை மேற்கொண்டுள்ளனர்.